அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார், இதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு. வெக்கேஷன் போயிருந்தாங்க, அதிகம் இல்லை, ஒரு 3 நாள் தான், அதனால தான் பேச முடியல. ஆனா இதுல சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனிநபர் கைது, அதையும் தாண்டி ஏராளமான சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. நாம எப்பவுமே சொல்லுவோம், எதுவா இருந்தாலும் 360 டிகிரியில பார்க்கணும், லார்ஜர் பிக்சர் அப்படின்னு. இன்னைக்கு அதை 2 பார்ட்டா பார்க்கலான்னு. ஒண்ணு அவதூறு பேச்சுக்கள், இன்னொன்னு அது சம்பந்தமான சட்டப்பூர்வமான கைது நடவடிக்கைகள். முதல்ல அவதூறு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எது அவதூறு அப்படின்ற ஒரு டெஃபனிஷனே மாறிவிட்டது. இந்த அவதூறு அப்படின்றது இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், ஆளுக்கு ஆள் மாறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல பொது வெளியில கெட்ட வார்த்தை பேசினா அவனை கேவலமான ஜந்து மாதிரி ஒதுக்கிட்டு போவோம். அதை யாரும் காது கொடுத்து கேட்டு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு பொது வெளியில கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசுவது அப்படின்றது, அவர் என்ன தைரியசாலி, வீரம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப இதுக்கு நீங்க யார காரணம் சொல்லுவீங்க? அடுத்தது, அவதூறுனா என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஒண்ணு பெண்களுக்கு எதிரான பேச்சுக்கள், இன்னொன்னு இந்த அந்தரங்கமான விஷயங்களை பத்தி பேசுவது, அடுத்தது அசிங்கமான வார்த்தைகள், இந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா, பீப் போட வேண்டிய வார்த்தைகள், இதெல்லாம் பொது வெளியில் புழங்குவது. அடுத்தது அரசியல் ரீதியாக பார்க்க போனா குற்றச்சாட்டுகள். முதல்ல இந்த அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவர் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறார், அதனால நான் அவரை சப்போர்ட் பண்றோம், இப்படித்தான் நினைக்கிறோமே தவிர, சரிங்க ஒருத்தர் பேசுறதுல உண்மை இருக்கிறதா, அடிப்படையான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றதா அப்படின்னா பெரும்பாலும் நம்ம யாரும் அதை கேர் பண்றது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கட்சி மேல நான் ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது செய்திகள் அப்படின்னு சொன்னா ட்விட்டர்ல வருது, வாட்ஸ்அப்ல வருதெல்லாம் நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னா ஈவன் சேட்டலைட் சேனல்ல வரதையும் முழுமையா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இல்ல அடுத்த மணி நேரத்திலேயே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு மாறா ஒரு ட்வீட் போடுறாங்க அப்படின்றதையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செய்தி பத்திரிகைகள் இதை அடிப்படையா வச்சுதான் நான் பேசுறது. இப்போ குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, சார் அரசியல்வாதிகள்லாம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள் என்ன, கரெக்ட். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு அரசியல்வாதி ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு குற்றச்சாட்டோ வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அரசியல் ரீதியா இந்த தரப்புல இருந்து ஏதாவது பதில் கொடுத்துட்டு போவாங்க. இல்ல இவங்களும் நீங்க ரொம்ப யோக்கியமா, நீங்களும் தான் இவ்வளவு ஊழல், அதுல பண்ணீங்க இதுல பண்ணீங்க இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, இது வழக்கு அப்படின்னு போறது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயங்கள். சில பேர் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்றது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அண்ணாமலை அவர்களுக்கு மேல கூட கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஏதோ கேஸ் போடுறனாலாம் கொடுத்திருந்தாங்க, அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. சோ அரசியல்வாதிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க, அடுத்தது இந்த ஊடகத்தில் இயங்குபவர்கள், இந்த சமூக ஆர்வலர்கள்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். அது இல்லாம பேசினா சிக்கல் தான். இதுல பொது வெளியில நம்ம ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், இல்ல ஒரு கட்சியையோ இல்ல பல கட்சிகளையோ எதிர்த்து வருகின்றோம் அப்படின்னும் போது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கும்போது எங்க பாஸ் சொல்லுவாங்க, நீ ஹை ப்ரொஃபைல் கேசஸ்லாம் நிறைய எடுக்கிற, அதனால எந்த இடத்துலையும் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். தப்பி தவறி கூட சரி ரைட்டு நான் டியூட்டியில இல்லையா, நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் கேஸ் எடுத்துட்டு இருக்கியோ அப்போ ஒன்ன வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு டீ கடையில இன்னொருத்தரோட ஏதாவது ஆர்கியூமெண்ட் அப்படின்னா கூட அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதனால ரொம்ப உஷாராயிரு அப்படின்வாங்க. இது இன்றைக்கு எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அதுதான் இங்க பெரிய சிக்கல். இதுல பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகள், இத பத்தி சரளமா இன்னைக்கு ஒரு சில பேர் பேசிட்டு வராங்க பொது வெளியில. இதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? மேபி பேசுறவருக்கும் அந்த சேனலுக்கு வேணா ஏதாவது பிரயோஜனம் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு இதை தெரிஞ்சுக்கின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னார் இன்னாரோட சண்டை போட்டார், இல்ல இன்னார் இன்னாரோட ஒன்னா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்க வீட்டுல என்ன ஒலை குதிக்க போதா?
ஆனா அதற்கும் ஆதரவு இருக்கின்றது. அதனால தானே அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு யாரை குறை சொல்ல போறீங்க நீங்க? சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய பேருடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பத்தி சரளமா அப்படியே எடுத்து விட்டுட்டு வருவாருங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அவ்வளவுதான். அவர் வந்து இன்னொரு சேனல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு. அப்போ எதிர்க்க இருக்கவங்க வந்து அவர் குடும்பத்தை பத்தின ஒரு விஷயத்த, அது ரகசியம்னு கூட வச்சுக்கலாம், எடுத்து சொல்லும்போது அவருக்கு வந்து அப்படியே மனசு கலங்குது. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்ன உடனே அப்போ எதிர்க்க இருக்கவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து மத்தவங்கள பத்தி பேசும்போது அவங்களுடைய அம்மாக்கள், அப்பாக்கள் அவங்களுக்கு அப்படித்தானே வலியும் வேதனையும் இருந்திருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்தை பத்தி பேசுறோம் போது இவ்வளவு கவலைப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, கோவப்படுறீங்க. ஆனா மத்தவங்கள பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னாங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்க சொன்ன விஷயம் அது உண்மையா பொய்யா அப்படின்றத விட அந்த நபர் ரியலைஸ் பண்ண வச்சாங்க. அதுதான் வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறேன். இனிமேலும் அவர் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அதையும் தாண்டி அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் மேட்டருக்கு வருவோம். இவர் பேசினது சரியா தவறா அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நாம சொல்ல போறது கிடையாது. இவர் வந்து முதல்ல பல சேனல்ல பேட்டி கொடுத்து வந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியா அப்படின்னு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சாருங்க. அதுக்குன்னு ஸ்டுடியோ செட்டப் எல்லாம் இருந்தது. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுக தரப்புல பினான்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பணத்தை வச்சுதான் இவர் இந்த மாதிரி பண்ணாரு, இல்லாட்டா இவ்வளோ பணம் எப்படி வரும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கேள்வி பெருசாக எழுப்பப்படுகின்றது. பாத்தீங்களா, அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் தான் வந்து இவருக்கும் அப்பேர் ஆறாரு அப்படின்னு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு கட்சி ஒரு தனிநபருக்கு வந்து பணம் கொடுத்து இந்த நீ ஸ்டூடியோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தப்பா? ஏங்க, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேட்டலைட் சேனலே இருக்குது. அப்படி இருக்கச்ச ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பினான்ஸ் பண்றதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க? லீகலா ஏதாவது பார் இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. மாரலா இருக்கா அப்படின்னு கேட்டா மொராலிட்டி பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தகுதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா மொராலிட்டி அப்படின்னா யாருமே கவலைப்படுறது இல்லை நம்ம. கரெக்டா? அடுத்தது வழக்கறிஞர், அதிமுக வழக்கறிஞர் இவருக்கு போறார் அப்படின்னு சொன்னா சமீபத்துல இளையராஜா அவர்கள், அவர் வந்து ஒரு திரைப்படம் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், ப்ரமோவா என்னவோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அதுல வந்து ஒரு பழைய இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அது எந்த தயாரிப்பு நிறுவனம், அவங்க எந்த கட்சியை சார்புடையவர்கள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஆச்சரியம் என்னன்னா, திமுகவை சார்ந்த ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர், அவர் வந்து இளையராஜாவுக்கு ஆதரவா இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணி பேசியிருந்தார். ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வழக்கறிஞர் அப்படின்றது ப்ரொஃபஷன், கட்சி அப்படின்றது சார்பு. யாரெல்லாம் உங்க கிளையண்டோ அவங்க எல்லாம் உங்க கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சின்றது இங்க அரசியல் கட்சி இல்லை. ஆனா அதுக்காக எங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நான் அப்பியர் ஆவேன் அப்படின்னு ஒரு வக்கீல் சொல்ல முடியுமா? சோ இதுலயும் எந்த விதமான ஒரு நியாயமும் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனா சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரெடிபிலிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் நம்ம நேர்லயே பார்த்திருக்கலாம். இல்ல வந்து நம்பகத்தன்மையோடைய ஒரு சிலர் நமக்கு நேரா அதை சொல்லியிருக்கலாம். ஆனாலும் எதுவா இருந்தாலும் பொதுவெளியில நம்ம அதை பேசுறோம் போது ஆதாரம் வேணும். இது இன்னைக்கு பல பேர் கவலைப்படுவதில்லை. இங்கதான் வந்து பெரிய பிரச்சனையே ஆரம்பமாகின்றது. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம என்னதான் வந்து கேஸ் போட்டாலும் அது பாட்டுக்கு பல வருஷத்துக்கு இழுத்துட்டு இருக்கோம், அது வரைக்கும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க, இது ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா? இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து அந்த பெண் போலீசாரை பற்றி தரக்குறைவாக அவதூறாக பேசினார் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா 2018 இன்னொரு பெண் பத்திரிகையாளர் அவர் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்பதான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. 6 வருஷம் ஆயிருக்குதுங்க. இதுல 3 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கின்றது, 3 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கிறது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த அவதூறு பேச்சு அப்படின்னும் போது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஏதோ இவங்க அதிர்ஷ்டம், இப்ப சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த கேஸையும் தூசு தட்டி எடுத்திருக்காங்க.
அந்த கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் எத்தனை வருஷம் இந்த கேஸ் அப்படியே தூங்கி இருக்குமோ தெரியாது. இதுல கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒரு கூடி பிடிப்பாங்க. அந்த கருத்து சுதந்திரமும் வந்து யாருக்கு அப்படின்றதுலயும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மோடி அவர்களை பத்தி என்ன ஒண்ணா பேசலாம். அதை ஒருத்தர் கூட பேசினாரு, சோழிய முடிக்கலையா அப்படின்னு கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? என்ன நடவடிக்கை, தண்டனை ஏதாவது கிடைச்சதா அவருக்கு? அத்தோட போயிட மாட்டாரா அப்படின்னு கூட ஒருத்தங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. ஸோ பாஜகவை பத்தி நீங்க தரக்குறைவா எது ஒண்ணா பேசலாம், ஒன்றும் பெருசா நடவடிக்கை எல்லாம் இருக்காது. ஆனால் மற்ற குறிப்பா இங்க இந்த புள்ளி கூட்டணியில இருக்க கட்சிகள் இந்த தலைவர்களை பத்தி பேசினா உடனடியா நடவடிக்கை. நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாம பேசல. 2012 ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி அங்க வந்து அம்பிகேஷ் மகாபாத்ரா அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபேஸ்புக்ல மம்தா பானர்ஜி அவர்களை பத்தின ஒரு போஸ்ட் வேற யாரோ போட்டிருக்காங்க, அதை வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. உடனடியாக கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பெயில் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேஸ் நடந்தது 2012 ஆரம்பிச்சது. 2023 தான் அந்த குற்றச்சாட்டில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகின்றார். அப்போ இத்தனை வருஷம் அவருடைய மென்டல் அகனி, அவர் குடும்பம் எவ்வளவு பயத்தை அனுபவிச்சிருக்கும், அண்ட் அவருடைய கேரியர் என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இவங்க தான் வந்து புள்ளி கூட்டணியில முக்கியமான ஒரு நபர், மம்தா பானர்ஜி அவர்கள். இவங்க வந்து பாஜகவை குறை சொல்றாங்க, கருத்து சுதந்திரத்தை குரல் வழியை நெருக்கின்றது பாசிச அரசாங்கம் அப்படின்னு. இதே தமிழகத்திலேயே வந்து கிஷோர் கே சுவாமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலையா? என்ன ஒரு ட்வீட் போட்டாரு அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, ஐயோ முதலமைச்சரை பத்தி இது மாதிரி அவர் பேசிட்டாரு, எனக்கு வந்து மன உளைச்சல் ஆகிவிட்டது, இது மாதிரி பண்றாரு, அது மாதிரி பண்ணாரு, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே டக்கு புக்குன்னு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடல. எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் அகைன் கருத்து சுதந்திரம் அப்படின்றதையே வந்து கேள்விக்குறியாக்கின்ற ஒரு விஷயம். முதலமைச்சர் அவர்களை கிட்டத்தட்ட நியூடா ஒரு கார்ட்டூன் போட்டது, அதுக்கப்புறம் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள். ஆனா வாட் வாஸ் த ரிசல்ட்? இது தப்பு இல்லையா? நீங்க வந்து சட்டம் எப்படி பாக்குது அப்படின்றத விட்டுருங்க. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவரை இந்த மாதிரி நீங்க ஒரு கார்ட்டூன் போடுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த பத்திரிகைகள் குறிப்பா அவர்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்றது ரொம்பவே கடுமையா இருந்தது. இதை ஒண்ணு கவனிக்கணும். திருத்துறைப்பூண்டியில பழனிசாமி அப்படின்னு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, அவர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு, தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது அப்படின்னு. அடுத்த நாள் காவல்துறையினர் வந்து எம்எல்ஏ வீட்டுல போயிட்டு சோதனை நடத்துகின்றார்கள், கள்ளச்சாராயம் இருக்கு அப்படின்னு. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, ஆனா கட்சியில எதுவுமே பண்ணாம அந்த வட்டாரத்துல இருக்க மக்கள் அவங்க வந்து ஸ்பான்டேனியஸா எங்க எம்எல்ஏ வீட்டுல வந்து நீங்க இது மாதிரி சோதனை பண்றீங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய மறியல் போராட்டம், சாலை மறியல் மட்டும் இல்ல, வந்து சுத்தமா அந்த பகுதியே முடக்கி போடுற அளவுக்கு பெரிய போராட்டம் நடத்தின பிறகுதான் ஒண்ணு இல்லாம முடிஞ்சுது அந்த கேஸ். ஒரு எம்எல்ஏவா இருந்தவருக்கே அந்த நிலைமை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல. நக்கீரன் கோபால் அவர்கள், அவரை எப்படியெல்லாம் துரத்தி கைது செய்யறது அப்படி இப்படின்னு என்ன மாதிரி எல்லாம் நடவடிக்கை வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல. அடுத்தது இந்த கஞ்சா கேஸ், அது ரொம்ப பிரபலம். யார் யார் வீட்டுல எல்லாம் வந்து கஞ்சா கைப்பற்றினார்கள் அப்படின்னு கேஸ் போட்டாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். நமக்கு எதிராக விமர்சனம் பண்றவங்க, குற்றச்சாட்டு வைப்பவர்கள், இவங்களை எல்லாம் பயமுறுத்தி ஜெயில போட்டோம் அப்படின்னு சொன்னா யாரும் அதுக்கப்புறம் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க, மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மறுபடியும் நாமே ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they are living in a fool's paradise. ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. நான் சொல்றது 11க்கு முந்தின காலகட்டத்துல. அப்ப கூட கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா 75 எமர்ஜென்சி வந்தப்போ டோட்டல் கண்ட்ரோல். செய்தி பத்திரிகைகள் மட்டும்தான் அப்ப வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே சாதனம். என்ன செய்தி போட போறீங்க அப்படின்றத அரசு அதிகாரிகள் பார்த்து அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். சோ அரசுக்கு எதிரான எந்த செய்தியும் வெளிவரவில்லை அந்த காலகட்டத்துல. அரசுக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னா கபால தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எத்தனை பேரை தூக்கி உள்ள போட்டாங்க. தமிழகத்துல திமுக, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே போட்டோ கண்காட்சி நடத்தினார்ல மிசா காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, முரசொலி மாறன் அவர்கள், அவரை வந்து மிசா காலத்துல என்னெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க. நிறைய திமுகவினர்
மரணம் அடைந்துள்ளனர் மிசா காலத்துல சிறையிலேயே. ஆனா அதையும் மீறி என்பதில் அலையன்ஸ் வச்சுக்கினாங்க, அது வேற விஷயம். பட் அந்த அளவுக்கு டோட்டல் கண்ட்ரோல் இருந்த பிறகும் 77ல காங்கிரஸ் தோல்வி அடைகின்றது. சமீபத்துல நமது முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருங்க. அதாவது பாஜக ஆட்சியில கருத்து சுதந்திரம் அப்படின்றது நெரிக்கப்படுகின்றது அப்படின்னு. நீங்க இந்தியா முழுக்க இந்த பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், எத்தனை பேருக்கு எதிராக நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றன அப்படின்ற லிஸ்ட் எடுங்க. அதுல வந்து பாஜக மோடி அவர்களுக்கு எதிராக பேசினவங்க எத்தனை பேர், புள்ளி கூட்டணியில இருக்கிற தலைவர்கள், கட்சிகள் இவங்களுக்கு எதிராக பேசினவங்க எத்தனை பேர் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தாலே தெரியும். தமிழகத்திலேயே நீங்க எடுத்துக்கங்க. பாஜக இல்ல பிரதமருக்கு எதிராக பேசினவங்க எத்தனை பேர் இங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே தமிழக அரசுக்கு எதிராக இல்ல வந்து முதலமைச்சருக்கு எதிராக இந்த மாதிரி பேசினவங்க எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அது ஏதோ ஏஐ யூஸ் பண்ணி இப்படி கையை இது பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் நடந்து போற மாதிரி அது டான்ஸ்னு கூட சொல்றாங்க. ஒரு வீடியோ யாரோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க, அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை ட்வீட் பண்ணியிருந்த ஒருத்தருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல சைபர் கிரைம் போலீஸ் அவங்க வந்து அதுல ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உடனடியா நீங்க எங்க இருக்கீங்க, அட்ரஸ் இதையெல்லாம் நீங்க வந்து சொல்ல வேண்டியது, இல்லைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் அதே ஏஐ டெக்னிக்கு, அதே அந்த ஸ்டேஜ் இதுல வந்து அந்த மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரி இருக்க உருவத்துக்கு பதிலாக மோடி அவர்கள் உருவத்தை போட்டு இதை வந்து முதல்ல பாஜகவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது பிரதமர், அவரை பத்தி நாங்க போடுவோம், இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஜஸ்ட் ஒரு டான்ஸ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் தானே அப்படின்னு. இதை மோடி அவர்களே ட்வீட் பண்ணியிருக்காரு, இல்ல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ சொல்லுங்க, இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது எங்க இருக்கு, எங்க இல்லை? செலக்டிவ் பொங்கல் அப்படின்றத நிறைய பார்த்திருக்கோம். சமூக ஆர்வலர்கள், போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம். அதே மாதிரிதான் இன்னைக்கு அவதூறு பேச்சுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்றதும் இருக்குதுங்க. எனக்கு வேணும்னா நடவடிக்கை எடுப்போம், இல்லாட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே நம்ம ஊற போட்டுருவோம். அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பார்க்கலாம். அவதூறு அப்படின்னா கைது அவசியமா? இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னா, நான் அதை நீ தான் பேசுனீங்களா? ஆமாங்க, நான் தான் பேசினேன். அந்த வடிவேல் சொல்லுவாங்க, கைபூச்சி வித்தியா, என்ன கைபூச்சி வித்தியா அப்படின்னு இடக்கு மடக்கா பேசாத வரைக்கும், ஆமாங்க இது நான் போட்ட ட்வீட் தான், இது நான் பேசினது தான் அப்படின்னு ஒரு ஒத்துருகினாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் தான் நடக்கணும். உச்ச நீதிமன்றத்துல இந்த கைது சம்பந்தமா நிறைய வழக்குகள்ல தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்குமான தண்டனை அப்படின்னும் போது ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு கைது அவசியம் இல்லை அப்படின்னு. சோ இந்த மாதிரி அவதூறு பேச்சு அப்படின்னு வந்துட்டா நேரா கோர்ட்ல போய் கேஸ போடுங்க. அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஆமா அப்படின்னு ஒத்துக்கினாருன்னு சொன்னா இப்ப கோர்ட் டிசைட் பண்ணட்டும். ஆனால் இந்த அவதூறு வழக்குகள் அப்படின்றது பல வருடங்கள் நடைபெறுகின்றன. அண்டு இதுல வந்து தண்டனை பெற்றுக் கொடுப்பது, அந்த சக்சஸ் ரேட் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப குறைவா இருக்கு. அப்படின்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க, அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த கைது, ஜெயில போடுறது, பெயில் கொடுக்காம அப்போஸ் பண்றது அப்படின்றது ஒரு கன்வீனியன்ட் டூலா இருக்கு. அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா 2 ஆஸ்பெக்ட்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒண்ணு வந்து இந்த அவதூறு பேச்சுக்கள், இது தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதே சமயத்துல கைது நடவடிக்கைகள் அவதூறு பேச்சுக்கு தேவையா அப்படின்றதையும் வந்து யோசிக்க வேண்டிய நேரம். சமீபத்துல அமித்ஷா அவர்கள் அவர் பேசினதை ஏதோ கட்டிங், ஒட்டிங், வெட்டிங் அதெல்லாம் பண்ணி இடஒதுக்கீடை ரத்து செய்வோம் அப்படின்னு அவர் பேசின மாதிரி ஒரு எடிட்டட் வீடியோவை சோசியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது டெல்லி போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது சம்பந்தமா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருக்கும் வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இது தொடர்புடைய காங்கிரஸ் அந்த ஐடி செல் அப்படி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதுல பல பேருக்கும் வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. கைது நடவடிக்கை எடுக்க போகும்போது ஹைதராபாத்ல ஹைகோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, நோ கோயர்சிவ் ஆக்ஷன், அதாவது இந்த கைது நடவடிக்கைகளுக்கு வந்து தடை கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? இது வந்து எடிட்டட் வீடியோ அப்படின்னு நல்லா தெரியுது. தேர்தல் நேரத்துல இது வந்து எப்படிப்பட்ட விளைவை உண்டாக்கும் அப்படின்றதும் தெரியும். முழுக்க முழுக்க பொய் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கே தடை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ இங்க இந்த கைது நடவடிக்கைக்கு என்ன பண்ண போறீங்க? இதுல வந்து கஞ்சா கேஸும் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அதனால பெயில் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். வெறும் அந்த அவதூறு பேச்சு அப்படின்னா மட்டும் அது வேற விஷயங்க. அண்டு பொதுவா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே கரெக்ட்டா டைம் பார்த்து வெயிட் பண்ணின்னுருக்கிறாங்க. ஒரு கேஸ போட்டு அந்த பெயில் மூவ் பண்றாங்க அப்படின்னும்போது, டக்குனு உடனே இன்னொரு கேஸ் போடுறது, அதுல அரெஸ்ட் பண்றது, இன்னொரு கேஸ் போடுறது, அப்படி அரெஸ்ட் பண்றது, இப்படின்றது தான் வந்து நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் மக்களுடைய பெர்செப்ஷன்ல என்ன விதமான இம்பாக்ட்டை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி ஆட்சியில் இருப்பவர்கள் என்னைக்குமே கவலைப்படுறது கிடையாது. இப்போ பாஜக மட்டும் இப்போ வந்து அமித்ஷா வீடியோவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் வந்தப்பல்லாம் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தது கிடையாது. அடுத்தது இவங்க வந்து ஒரு சில பத்திரிகைகள், நிறுவனங்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, தேசத்துக்கு எதிரான சதியில் ஈடுபட்டது. அந்த குற்றச்சாட்டுல தானே தவிர, மோடி அவர்கள தப்பா பேசிட்டார், பாஜகவ தப்பா பேசிட்டார்லாம் நடவடிக்கை எடுக்கல. அது 2த்தையும் போட்டு குழப்பி, பாஜக நடவடிக்கை எடுக்கிறது, கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது அப்படின்னு சில பேர் உருட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து தடுக்க வேண்டும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொன்னா 2 பக்கத்திலையும் பார்க்கணுங்க. ஒண்ணு வந்து அவதூறு பேச்சுக்கள். இதுக்குன்னு வந்து ஒரு கோடு வரையப்பட வேண்டும். அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த லிமிட்டை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நடவடிக்கைகள் துரிதமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இழுத்தடிச்சுக்கினே இருந்தா பாதிக்கப்பட்டவர் அவருக்கும் பிரச்சனை, பேசினவர் இவருக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அதனால வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும். ஆன் த அதர் ஹேண்ட் இந்த மாதிரி அவதூறு பேச்சு, புகார் அப்படின்னு சொன்னா அதுக்கு கைது நடவடிக்கை தேவையில்லை. இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் முடிவெடுக்க வேண்டும். இல்ல மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். ஆனா அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தா இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க? ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இதே ப. சிதம்பரம் அவர்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் அப்படின்னு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அவர் கூட்டணி கட்சி கிட்ட சொல்லக்கூடாதா? பாருங்க நம்ம பின்னாடி கொண்டு வருவோம், முதல்லயே இதை ஆபரேட் பண்ணுவோம், அதனால சவுக்கு சங்கரை வந்து நீங்க ஜெயில போட வேண்டாம், பெயில விடுங்க அப்படின்னு ஏதாவது பேசுவாரா அவரு? நான் ஓடி விளையாடு பாப்பா, எங்க வீட்டு தோட்டத்துல விளையாடாத பாப்பா, அவ்வளவுதான். ஆல் சட் அண்ட் டன் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பொது வெளியில அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படின்றது குக்கர்ல இருக்க சேஃப்டி வால்வு மாதிரி. அந்த விசில் வேலை செய்யல அப்படின்னும் போது பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னா அந்த சேஃப்டி வால்வ் உடைச்சிக்கின்னு அந்த பிரஷர் வெளில வந்துடும். அப்படி இல்லைன்னா குக்கர் மூடியோட தூக்கிட்டு வரும். அதே சமயத்துல அடுத்தவங்களுடைய அந்தரங்கங்களை பற்றி பேசுவது, ஆதாரம் இல்லாமல் நமக்கு அது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தாலுமே அதை பொது வெளியில ஷேர் பண்ணுவது அப்படின்றதுக்கும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் கொண்டு வரவில்லை அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டும். ஆனா இஸ் இட் ஆஸ்கிங் ஃபார் டூ மச்? மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம்.